आलस्य सुंदरम मीनाक्षि सुंदरम कल्याण सुंदरम कदंबवन सुंदरम हालस्य सुंदरम मीनाक्षि सुंदरम कल्याण सुंदरम कदंबवन सुंदरम अट्टाळ सुंदरम अभिषेक सुंदरम कल्याण सुंदरम कदंबवन सुंदरम हालस्य सुंदरम मीनाक्षि सुंदरम कल्याण सुंदरम कदंबवन सुंदरम कल्याण सुंदरम कदंबवन सुंदरम। हर नमः पार्वती पतये हर हर महादेव। तिरुचिट्रम्बलम शिवचिदंबरम नमः शिवकाम्ये ஜெகதம்பிகே. ஞானசம்பந்தருடைய அருள்மடியிலே ஒரு திவிலை திருநீற்றுப்பதிகம். விபூதி என்பதே சைவ வழிபாட்டிலே இன்றியமையாத ஒரு சின்னம். அது பஸ்மம் என்றும் ரக்ஷை என்றும் லேபம் என்றும் திருநீர் என்றும் பூதி என்றும் விபூதி என்றும் பல்வேறு அர்த்தங்கள் பொதிந்ததான உயர்ந்த வஸ்து. விபூதியும் ருத்ராட்சணம் சிவச்சின்னங்கள். அது மனத்தையும் வாய்மையையும் தந்தருள்வது, தூய்மையை தந்தருள வல்லது. 7 விதமான மழைகள் நம்மை பாலிக்கின்றன என்று வேதம் கோஷிக்கின்றது. அதுபோல் விபூதியும் ருத்ராட்சமும் சைவர்களுக்கு மன தூய்மையும் மன நலத்தையும் பேணி பாதுகாத்து சத்சங்கத்திலேயே இருக்க வைக்கும் உயர்ந்ததான ஒரு ஊன்றுகோலாகும். செழுமை நிறைந்தது விபூதி. அதை தரிப்பதினாலே சகல விதமான பாபக்ஷயம் ஏற்படுகின்றது. கங்காதி புண்ணிய தீர்த்தங்களிலே சென்று நீராடுவதற்கு சமம் திரிபுண்ட தாரணம் என்று விபூதி மகாத்மியம் விஸ்தாரமாக இதை கூறுகின்றது. பாண்டிய மன்னன் அரிகேசரி அரிமர்தன பாண்டியனுக்கு பின்னர் அவ்வம்சத்திலே மதுரையை சிறப்பாக அரிமர்தன பாண்டியன் ஆண்டு வந்த காலம். அதன் பின்னர் மாரவன்மன் என்பான் பட்டத்தினை பெற்றான். இவனுக்கு கூன் பாண்டியன் என்று ஒரு பட்டப்பெயர். சோழர்கிற பெண்ணான மங்கையர்க்கரசியை திருமணம் செய்து கொண்டான். வைதீக சமயத்தை பின்பற்றி வந்தான். காலவட்டத்திலே அவனுடைய விதிவசாத்து சமயத்தின் மீது பெரும் பற்று கொண்டு சமணத்தை தழுவினான். நாடெங்கிலும் சமண மதத்தை தழுவி வாழும்படி கட்டளையும் விட்டான். மக்களும் பெருமளவிலே சமண மதத்தை தழுவி மன்னரின் கட்டாட்சத்துக்கு ஆளானார்கள். மங்கையர்க்கரசிக்கோ பெரும் வருத்தம். அவருக்கு அமைந்த அமைச்சர் கொலைச்சிறையார் அவர் கொண்ட வருத்தத்துக்கு எல்லையே இல்லை. அரசனுக்கு நேரில் விபூதி கூட அணிந்து வர இயலாத ஒரு நிலையிலே அவர் அரசிக்கு துணையாக மந்திரியாக இருந்தார். எனவே அரசியும் அமைச்சரும் மீண்டும் மீண்டும் சைவ சமயத்துக்கு அரசன் மீண்டு வர வேண்டும் என்று சோமசுந்தர கடவுளை அனுதினமும் மனமுருகி வேண்டி வந்தனர். இந்நிலையிலே ஒரு அந்தணர் மூலமாக ஞானசம்பந்தரை பற்றி மங்கையர்க்கரசியார் தெரிந்து கொண்டார். அவருடைய மேன்மை திருப்பால் அமுது உண்ட அக்கரத்திலிருந்து 3ஆம் வயதிலிருந்து அவர் இன்று வரை பரமசிவனை சாட்சாத்கரித்து ஒவ்வொரு தலந்தோறும் சென்று பரமன் உரைகின்ற திருப்பதிகள் அனைத்து அவர் பெரும் கைங்கரியம் செய்து வருவதும் சைவ மேன்மை எங்கும் தழைத்தோங்க வேதமயமான வாழ்க்கை பொலிவுடன் சிறக்க வித்திட்டார் என்று கேள்விப்பட்டு வேதாரண்யத்திலிருந்து அவரை தருவிக்க தனது மந்திரியாரை குலைச்சிறையாரையே அனுப்பித்து வைத்தார். அவரும் ஞானசம்பந்தரிடம் சென்று சமணத்தின் எழுச்சியும் வேதமதத்தின் வீழ்ச்சியும் மதுரையெங்கும் பரவியிருப்பதும் அரசனே சமண மதத்துக்கு துணை சென்றதுமான அனைத்து விஷயங்களும் கேட்டு புறப்பட எத்தனித்தார். அப்பர் தடுத்தார். ஞானசம்பந்தரோ சிவனடியார்களுக்கு நவகிரகங்கள் யாதொரு துன்பத்தும் தாராது என்று பொருள்படும்படியாக வெய்யுறு தோழி விடமுண்ட கண்டன் என்று தொடங்கும் நவகிரக பதிகத்தை பாடி அப்பரின் சம்மதத்தோடே அவருடைய ஆசீர்வாதத்தோடே மதுரையம்பதிக்கு வருகின்றார். மதுரையம்பதிக்கு அவர் வந்தார் என்றவுடனே அரசையும் மன்னனின் சார்பாக குலைச்சிறையாரும் வந்து வரவேற்று அவரை சோமசுந்தர கடவுளை தரிசிக்க எது செய்தனர். இதை சற்றும் எதிர்பாராது விரும்பாத சமண துறவிகள் யாவரும் அவர் தங்கியிருந்த சிவமடம் தீப்பிடித்து எடுக்க அபிசார மந்திரத்தை ஜபித்தனர். மடமும் தீப்பிடித்தது. ஆனால் அது எரிவதைக் கண்டு சம்பந்த சற்றும் அச்சமில்லாது ஒரு பதிகம் பாடினார். மடத்தில் தீ அணைந்தது. இதைக் கண்டு அவர்கள் வெட்கினர், தலை குனிந்தனர்.
மன்னனுக்கோ மிகுந்த வேதனை. அவனுக்கு இயற்கையிலே ஒரு கூன் உண்டு. அவர்கள் இட்ட தீ இவன் உடலிலே வெப்பம் தாங்காமல் தவிக்கும்படியான ஒரு நிலை ஏற்பட்டது. சமண முனிவர்கள் யாவரும் தவ வலிமையினாலே மயில்பீலியினாலே மந்திரங்களை ஓதி மன்னனுக்கு தடவ அந்த வேதனை மிகவும் அதிகமாகியது. மயில்பீலி கருகி விழுந்தது. அரசியார் ஞானசம்பந்தருக்கு நடந்தது யாவற்றையும் எடுத்துரைக்க மன்னனுக்கும் எடுத்துரைத்தனர். ஞானசம்பந்தர், இங்கு வந்தால் உமது அனைத்து துயர்களும் நீங்கும் என்று அவர்கள் கூட, என் சூளை நோயை அவரால் போக்க இயலுமெனில் நான் சமணத்தை விட்டுவிடுவேன், அவரை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான். ஒருவேளை அவரால் அவ்வாறு தீர்க்க இயலாத ஒரு பட்சத்திலே அவர் சமண சமயத்தை ஏற்க வேண்டும் என்றும் ஒரு நிபந்தனையிட்டான். அடுத்த கணமே சந்தோஷத்தின் உச்சியிலே தன் கால் தலைக்கு படும்படியாக அதிவேகமாக நடந்து வந்து அரசியே வந்தார், குலைச்சிறையார் வந்தார். சம்பந்தரை வணங்கி நடந்ததை கூற அவரும் இதோ வருகின்றேன் என்று உற்சாகத்தோடு அரண்மனைக்கு வந்தார். வந்தவுடன் அவருடைய நிலைமையை கண்டார். அனல் புனல் கனல் வாதங்கள் யாவற்றிலும் ஜெயித்தார். அவ்வனைத்தும் நாம் ஆளுடைப்பிள்ளை சரித்திரம் என்பதிலே விஸ்தாரமாக கூறியுள்ளோம். அப்பொழுது மந்திரமாவது நீரி என்று துவங்கும் உயர்ந்ததான 10 பதிகங்களை பாட அவருடைய மன்னனை பிடித்திருந்த வெப்பநோய் நீங்கியது. மன்னன் பலமுறை சம்பந்தருக்கு தன் நன்றியை தெரிவித்தான். தான் செய்வதற்கு எதுவும் இல்லை என்ற நிலையிலே வணங்கி வெட்கித்தான். பின்பு அவர்களுக்கு ஏற்பட்ட வாதங்களுக்கு அனைத்திலும் சம்பந்தரே வென்றிட அவர் புனல் வாதத்திலே நீரை எதிர்த்து சென்ற சம்பந்தரின் ஏடு அதை காண ஆசைப்பட்டு எடுத்தான். குனிந்து எடுத்தபோது கூன் நிமிர்ந்து நின்ற சீர் நெடுமாறன் ஆனான். இந்த ஆச்சரியம் உலகோரை வியக்க வைத்தது. சைவ சமயத்தே ஏற்றான். சமணர்கள் கழுவேற்றப்பட்டனர். அவ்வாறு திருநீற்றுப்பதிகம் இவருக்கு உயர்ந்ததான வாழ்க்கையின் திருப்பத்தை தந்தது. ஞானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே திருநீற்றுப்பதிகத்தின் பெருமை, விபூதி தாரணத்தின் மகிமை, அதனால் கொண்ட கூன்பாண்டியன் என்ற சீர் நெடுமாறனாக ஆகிய அந்த லீலை, இவற்றின் விவரணம், அவர் பாடிய பதிகம், அவற்றின் விவரணம், இவ்வனைத்தையும் அனைவரும் உள்ளார்ந்த அனுபவம் பெற்று கேட்டு மகிழ்ந்து அடுத்த தலைமுறையினருக்கு இதை எடுத்துச் சென்று அனைவரும் சிவபக்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம். மந்திரமாவது நீரே, வானவர் மேலது நீரே. மந்திரமாவது நீரே, வானவர் மேலது நீரே. சுந்தரமாவது நீரே, துதிக்கப்படுவது நீரே. சுந்தரமாவது நீரே, துதிக்கப்படுவது நீரே. தந்திரமாவது நீரே, சமயத்தில் உள்ளது நீரே. தந்திரமாவது நீரே, சமயத்தில் உள்ளது நீரே. செந்துவர் வாயுமை பங்கன், செந்துவர் வாயுமை பங்கன் திரு அளவயான் திருநீரே. அளவயன் திருநீரே. வேதத்தில் உள்ளது நீரே, வெந்துயர் தீர்ப்பது நீரே. போதம் தருவது நீரே, உண்மை தவிர்ப்பது நீரே. போதத்தகுவது நீரே, உண்மையில் உள்ளது நீரே.
சிதப்புணல் வயல் சூழ்ந்த திரு அளவயன் திருநீரே. சிதப்புணல் வயல் சூழ்ந்த திரு அளவயன் திருநீரே. முக்தி தருவது நீர் முனிவரணிவது நீரே. சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரே. பக்தி தருவது நீரு பறவை நீயது நீரு. சித்தி தருவது நீரு திரு ஆலவயான் திருநீரே. சித்தி தருவது நீரு திரு ஆலவயான் திருநீரே. காண இனியது நீரு கவினை தருவது நீரு. பேணிய நீவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு. சேனம் தருவது நீரு திரு ஆலவயான் திருநீரே. சேனம் தருவது நீரு திரு ஆலவயான் திருநீரே. பூஷையினியது நீரு புண்ணியமாவது நீரு. பேஷையினியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு. வந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவயான் திருநீரே. திரு ஆலவயான் திருநீரே. அருந்தவமாவது நீரு அவலமறுப்பது நீரு. வருத்தம் தணிப்பது நீரு வானமளிப்பது நீரு. பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூஷம் பன்னீரு. திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவயான் திருநீரே. ஆலவயான் திருநீரே. எயிலது பட்டது நேரு விருமைக்கும் உள்ளது நீரு. பயிலப்படுவது நீரு
பாக்கியமாவது நீரே, துயிலை தடுப்பது நீரே, சுத்தமதாவது நீரே, அயிலை பொலி தரு சூலத்து, அயிலை பொலி தரு சூலத்து, ஆலவாயா திருநீரே, அயிலை பொலி தரு சூலத்து, ஆலவாயா திருநீரே, இராவணன் மேலது நீரு, என்ன தகுவது நீரு, பராவணமாவது நீரு, பாவமறுப்பது நீரே, தராவணமாவது நீரு, தத்துவமாவது நீரே, அராவணங்குந்திருவேணி, அராவணங்குந்திருவேணி, ஆலவாயான் திருநீரே, ஆலவாயான் திருநீரே, மாலொடு நயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீரு, மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு, ஏல உலம்பிடர்த்தீர்க்கும் இன்பம் தருவது நீரு, ஆலமதுண்டமிடற்று எம் ஆலவாயான் திருநீரே, ஆலமதுண்டமிடற்று எம் ஆலவாயான் திருநீரே, குண்டிகை கையர்களோடு சாக்கியர் குட்டமும் கூட, கண்டிகை பிப்பது நீர், கருத இனியது நீர், எண்டிசைப்பட்ட பொருளாளர் எத்தும் தகையது நீரு, அண்டத்தவர் பணிந்தேத்தும், அண்டத்தவர் பணிந்தேத்தும், ஆலவாயான் திருநீரே, அண்டத்தவன் பணிந்தேத்தும், ஆலவாயான் திருநீரே, ஆலவாயான் திருநீரே, ஆலவாயான் திருநீரே. ஆற்றல் அடல் விதையேறும், ஆற்றல் அடல்
அடல் விடையேறும் மாலவாயான் திருநீற்றை ஆற்றல் அடல் விடையேறும் மாலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞானசம் வந்தன் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞானசம் வந்தன் தேற்றி திருநீற்றை போற்றி தேற்றி தென்னனுடலுற்ற தீப்பினியாயினதீரச் சாற்றிய பாடல்கள் பத்தும் தென்னனுடலுற்ற தீப்பினையாயினதீரச் சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே பூசுரன் ஞான சம்பந்தன் திருநீற்றை போற்றி தேற்றி தென்னன் உடலுற்ற தீப்பினையாயினதீரச் சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே. சிவனரிச் செம்மலாம் ஆளுடை பிள்ளையின் திருவாய் அமுதமாகிய திருநீற்று பதிகம் ஆலவாயிலே உரையுகின்ற அம்பலவாணன் அருளாலே இப்பாடலை பாடி விபூதியை தடவ ஒரு பக்க நோய் விலகியது. பின்னர் இறைவன் அருளாலே அவன் நென்றசீர் நெடுமாறனாக ஆகினான் என்பது இப்பதிகத்தின் பெருமை. மந்திரமாவது நீரு வானவர் மேல் அது நீரு. சிறந்த பவளம் போன்ற திருவாய் உடைய உமை பங்கன் திரு ஆலவாயிலே மீனாட்சி அம்மன் உடனாய திருக்கோயிலிலே எழுந்தருள் இருந்து அருட்பாலிக்கின்றான். சிவபெருமானது திருநீரு மந்திரம் போல் நினைப்பவர்க்கு காப்பாக இருக்கும். வானவர் தம் மேனி மீதி பூசிக்கொள்ள தகுந்தது, அழகு தருவது, சகல நூல்களினாலும் சாஸ்திரங்களினாலும் புராணங்களிலும் புகழப்பெறுவது, ஆகமங்களில் நிறைந்து புகழ்மிக்கதாக கூறப்பட்டது, சிவமயத்திலேயே நிலைத்துள்ளது திருநீராகும். மேலும் குளிர்ந்த நீர் நிரம்பிய வயல்கள் சூழ் திரு ஆலவாயில் விளங்கும் சிவபெருமானுடைய திருநீரானது வேதத்தில் ஓதப்பெறுவது, கொடிய துயர்களை நீக்கவல்லது, சிவஞானத்தை தரவல்லது, அறியாமையை நீக்கவல்லது, புகழ்ந்து போற்றத்தக்கவல்லது, உண்மையை நிலைநாட்டவே ஏற்பட்டது. ஆலவாயான் வீடு பேறு அளிப்பவன். அவனுடைய திருநீரானது முனிவர்களால் அணியப்பெறுவது, நிலையாக எப்பொழுதும் சாஸ்வதமாக உள்ள வஸ்து. ஞானம் மிக்கவர்களால் புகழப்பெறுவது, இறைவனிடம் பக்தியை விளைவிப்பது, வாழ்த்த இனியது, வழங்க இனியது என்பகை சித்திகளையும் தரவல்லது. மேலும் ஆலவாயான் திருநீறு கண்களுக்கு இனிமையை தரும், அழகை கொடுக்கும், வேண்டுவார்க்கு வேண்டி விரும்பி அணிபவர்க்கு பெருமையை கொடுக்கும், இறப்பை தடுக்கும், அறிவை தரும், உயர்வை அளிக்கும். மேலும் ஆலவாயான் திருநீரானது பூசுவதற்கு இனிமையானது, புண்ணியத்தை வளர்ப்பது, பேசுவதற்கு இனியது, பெரும் தவம் செய் முனிவர்க்கு ஆசையை அறுப்பது, முடிவான பேரின்ப நிலையை தரவல்லது, உலகோரால் புகழப்பெறுவது. அழகிய மாளிகைகள் சூழ் திரு ஆலவாயான் திருநீறு செல்வமாகவே விளக்குகின்றது. துன்பத்தை நீக்குவது, இன்பத்தை பெருக்குவது, மனவருத்தத்தை நீக்குவது, அனைத்தையும் துறக்க இன்பத்தை அளிக்கவல்லது, எல்லோருக்கும் பொதுவாக பொருத்தமாக இருப்பது, புண்ணியரால் அனைவரதும் பூசப்பெறுவதும் பாடப்பெறுவதும் புகழ்மிக்கதும் இன்பத்தை நல்குவதும் துன்பத்தை தவிர்ப்பதுமாக விளங்குவது. கூர்மைக்கு விளக்கம் தருகின்ற சூலப்படையினை ஏந்திய எம்பிரான் ஆலவாயான் தன் திருநீரானது திரிபுரங்களை எரிக்கச் செய்தது, இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் தரவல்லது, பிறரோடு பழகும் உயர் பயனை அளிப்பது, செல்வமாக வழங்குவது, உறக்க நிலையை தடுப்பது, பாம்புகள் வளைந்து தவழும் திருமேனியனாகிய திரு ஆலவாயான் தன் திருநீரு இராவணன் பூசி பயன்பெற்றான். நல்லவர்கள் யாவரும் எண்ணத்தக்க விதமாக இருக்கின்றது. பராசக்தியின் வடிவமானது, சக்திமயமானது, தத்துவங்களாக இருப்பது, மெய்ப்பொருளை உணர்த்த வல்லது. மேலும் நஞ்சுண்ட கண்டன் திரு ஆலவாயான் தன்
திருநீறு திருமால் பிறவர்களால் அறியப்பெறாத உயர்தன்மையை பெற்றது. வானுலகில் வாழ்கின்ற தேவர்களால் அனவரதம் பூஜப்பெறுவது பிறவியாகி இடரை தவிர்த்து நிலையான இன்பத்தை ஞான வெள்ளத்தை தரவல்லது. மேல் உலகத்தோர் பணிந்து போற்றுகின்ற ஆலவாயான் திருநீரானது கமண்டலத்தை ஏந்திய கை உடையவர்களாகிய சமணர்கள் சாக்கியர்கள் கண்களை திகைக்க வைப்பது, தியானிக்க இனியது. சகல திசைகளிலும் வாழும் மெய்ப்பொருளை அடைந்தவர்களால் ஏற்றப்பெறும் தன்மையை உடையது. ஆற்றலும் பிறரை கொல்லும் வலிமையும் உடைய விடையன் மீது ஏறிய ஆலவாயான் தன் திருநீரை போற்றி புகழ்ந்து பூசுரனாகிய ஞானசம்பந்தன் சைவத்தின் பெருமையை தெளிவித்து பாண்டியன் உடலில் பற்றிய தீமை விளைவித்த பிணி தீருமாறு சாற்றிய இப்பதிகங்கள் 10ஐயும் ஓதவல்லவர் நல்லவர் ஆவர் என்பது இப்பதிகத்தில் உள்ள பரஸ்ருதியாகும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கைலமலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையானே போற்றி. ஞானசம்பந்தர் கூன் பாண்டியனை திருநீற்று பதிகம் பாடி நெண்டர்சீர் நெடுமாறனாக ஆக்கிய இதற்கு மூல காரணமே திருநீற்றுப்பதிகம். திருநீற்றுப்பதிகம் பெரும் பயன்களை தரவல்லது. அதன் அர்த்தத்தை அனுபவிப்போம். சிவந்த பவளம் போன்ற திருவாய் உடையவன் உமை பங்கன் ஆலவாயான். அவன் பூசி மகிழும் திருநீரானது மந்திரம் போல் நினைப்பவரை காக்க வல்லது. வானவர் தம் மேனியிலே திகழ்வது, அழகு தருவது, எண்ணற்ற சாஸ்திரங்களாலும் நூல்களாலும் புகழப்பெறுவது, ஆகமங்களிலே உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றிருக்கின்றது. சிவமயத்திலே நிலைத்துள்ளது. குளிர்ந்த நீர் நிரம்பிய வயல் சூழ் ஆலவாயான் சிவபெருமானது திருநீரானது வேதங்களிலே புகழப்பெறுவது, ஓதப்பெறுவது, நாதமயமானது கொடிய துயர்களை போக்கவல்லது, சிவஞானத்தை தரவல்லது, அறியாமை முதலாம் அனைத்தையும் நீக்கவல்லது, நோய்களை நீக்கவல்லது, புகழ்ந்து போற்றத்தக்கது, உண்மையாக யாண்டும் நீடித்து நிலைத்து இருப்பது. ஆலவாயான் திருநீரு முக்தி வீடு பேர் அளிக்கவல்லது, முனிவர்களால் அணியப்பெறுவது, சித்தர்களால் புகழப்பெறுவது, தக்கோர்களால் புகழப்படுவது, இறைவனிடம் பக்தியை விளைவிப்பது, வாழ்த்த இனியது என்பகை சித்திகளையும் தரவல்லது. மேலும் திருநீரு கண்களுக்கு இனிமையை தரும், அழகை கொடுக்கும், விரும்பிய அடியார் தம் விருப்பத்தை அறிந்து அவர்களுக்கு பெருமையை தரும், அனைத்து நலன்களையும் வருஷிக்கும், இறப்பை தடுக்கும், பிறப்பை தடுக்கும், அறிவை தரும், உயர் ஞானத்தை தரும், உயர்வு அனைத்தையும் ஒரு சேர தரவல்லது. ஆலவாயான் திருநீரானது பூசுவதற்கு இனிமையானது, புண்ணியத்தை வளர்ப்பது, பேசுவதற்கு இனிமையானது, பெருந்தமம் முனிவரால் விரும்பி அணியப்பெறுவது, ஆசையே அறுக்கவல்லது, முடிவான பேரின்ப நிலையை அளிப்பது, உலகோரால் புகழப்படுவது, மெய்ஞானத்தில் போதிக்கப் பெறுவது. அழகிய மாளிகை சூழ் ஆலவாயான் திருநீற்று செல்வமானது துன்பத்தை போக்கவல்லது, மனவருத்தத்தை தணிக்க வல்லது, அனைத்தையும் துறக்க இன்பத்தை அளிக்க வல்லது, எல்லோருக்கும் பொருத்தமாக நடுநாயகமாக இருப்பது, புண்ணிய செய்தவர்களால் மட்டுமே பூசப்பெறுவது, கூர்மைக்கு விளக்கம் தருகின்ற பெரும் சூழப்படையை ஏந்திய ஆலவாயான் திருநீரானது திரிபுர தகனம் செய்தது, இம்மை மறுமை இன்பம் தரவல்லது, பிறரோடு பழக இனிமையானது, பயனளிக்க வல்லது, செல்வமாக விளங்குகின்றது, உறக்க நிலையை தடுப்பது, தூய்மையை தருவது, அனைத்தையும் தரவல்லது. பாம்புகள் தவழும் திருமேனி உடைய பரமசிவன் ஆலவாயான் திருநீரானது திருமால் பிரம்மர்களால் அறியப்பெறாத உயர்தன்மையை பெற்றது. வானுலகில் தேவர்கள் திருமேனிகளிலே பூசி மகிழ்வர். பிறவையாகி இடரை தவிர்த்து மேலான நீடித்த ஞானமயமான உயர்நிலையான இன்பம் அளிக்க வல்லது. மேலோர் உலகில் வாழ்வோர் பணிந்து போற்றும் ஆலவாயான் திருநீரானது கமண்டலத்தை ஏந்திய கையர்களாகிய சமணர்கள் சாக்கியர்கள் கண்களை கூச வைப்பது, அவர்களை ஓட வைப்பது, அவர்களை சாக வைப்பது, அவர்களை திகைக்க வைப்பது. ஆனால் தியானத்திற்கு இனிமையானது, என் திசைகளிலும் வாழ் மெய்ப்பொருள் அறிந்தார் தக்கோரால் ஏற்றப்பெறுவது, ஏத்தப்பெறுவது, ஆற்றலும் பிறரை கொல்லும் வலிமையும் உடைய விடை மீது ஏறிய ஆலவாயான் திருநீரை போற்றி புகழ்ந்து அதிலே ஒரு நிலை பெற்ற உயர்நிலையிலே இருக்கின்ற பூசுரனாகிய ஞானசம்பந்தன்
சைவத்தின் பெருமையை தெளிவித்து பாண்டியன் உடலில் பற்றிய தீமை யாவையும் தீருமாறு சாற்றிய இப்பதிகப் பாடல்கள் பற்றியும் உதவல்லார், நினைக்க வல்லார், அதை தியானிக்க வல்லார். அதன் வாயிலாக ருத்ராட்சத்தின் மகிமையையும் விபூதியின் மகிமையும் அறிந்து அணிந்து நலன்கள் யாவும் ஒரு சேர திரண்டு பெற்று நீடித்த சிவாகம ஞானத்திலே திளைத்து ஞானமெனும் சிவநாமம் எனும் தேனிலே தோழ்ந்து ஆய்ந்து உயர்ந்த சிவபக்த ரதர்களாக உழவார தொண்டு பணி செய்யும் உயர்ஞான பக்த செம்மல்களாக தேவாராதிகளை ஆயாண்டும் ஓதி தீராத பேரின்ப பேற்றினை பெற்றவர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற முயற்சியிலே இதன் அர்த்தானுபவத்தை நாம் இங்கு அனுபவித்தோம். அன்பில் விளைவது நீரு, ஆணவத்தை நீக்குவது நீரு, இன்பம் தருவது நீரு, ஈகை குகந்தது நீரு, இன்மை பயப்பது நீரு, பன்மை பெருக்குவது நீரு, உமைபதி விரும்புவது நீரு, உமையும் அணிவது நீரு, என்பில் உறைவது நீரு, ஏற்றம் தருவது நீரு, ஐயம் தவிர்ப்பது நீரு, ஓவியமாவது நீரு, ஓங்காரத்துள்ளொளி நீரு, ஔதாரியம் தருவது நீரு, ஔவை குகந்தது நீரு, அக்தன்றி நெற்றி பாழாம், கருமம் தொலைப்பது நீரு, காமம் விலக்குவது நீரு, தருமம் பெருக்குவது நீரு, மறுமை அறுப்பது நீரு, வறுமை நீக்குவது நீரு, தலைமை தருவது நீரு, பக்தி பெருக்குவது நீரு, சக்தி தருவதும் நீரு, புனிதப்படுத்துவது நீரு, புனிதரணிவது நீரு, அருமையாவது நீரு, ஆண்மை பெருக்குவது நீரு, திறமை தருவது நீரு, கொடுமை விலக்குவது நீரு, நன்மை பல ஈவது நீரு, ஆண்மை தருவது நீரு, அடியார் குகந்தது நீரு, சிவன் அடிமையாவதும் நீராலே, உழவிற்குகந்தது நீரு, உழவாரப் பணி தருவது நீரு, ஊக்கம் தருவது நீரு, ஔதாரியமாவது நீரு, ஓங்காரத்து உட்பொருள் நீரு, உள்ளொளி பெருக்குவது நீரு, சிவனை ஜீவனை சிவமாக்குவதும் நீரு, சிவமே உருவானது நீரு, தரிப்போர் துன்பம் நீக்கும், தலைமை பெருமை தரும், புகழ் பல சேர்க்கும், புனிதனாக நம்மையே ஆக்கும் நீரதாமே. திருநீரு புனிதமான வஸ்து, நீரில்லா நெற்றி பாழ் என்று அவை பிராட்டி கூறுகின்றாள். திருநீற்றின் பெருமையை உலகோர் அறியச் செய்ததுதான் திருநீற்று பதிகம். ஞானசம்பந்தரின் திருவாக்கில் எழுந்த உயர்ந்த திருப்பதிகம். ஆற்றல் மிகுந்தது, சக்தி மிகுந்தது, ஞானம் தரவல்லது, தூய்மையானது, அனைத்து காமனைகளையும் பூர்த்தி செய்ய வல்லது. திருநீர் அணிவார் சகலவிதமான காரியசித்தியை பெறுவார். திருநீர் என்பது பிடிச்சாம்பலுக்கு சமம். என்சான் உடம்பின் ஒரு பிடி நீற்றிலே அடங்கும். எனவே சாம்பலே திருநீரி. விபூதி என்றால் ஐஸ்வர்யம் என்று பெயர். பிறப்பு இறப்பு என்ற இரு நிலைகளை சூழ்ந்து விடுபட அருள்வதே திருநீரு. இந்த திருநீரும் கல்பம், அணுகல்பம், உபகல்பம், அகல்பம் என்று 4 விதமாக கன்றுகுடன் கூடிய ஆரோக்கியமான பசுவின் சாணத்தை எடுத்துச் செல்வது. பிரம்ம மந்திரம் சொல்லி சிவாக்னியில் எரித்து உருவாக்குவது கல்பத்திருநீர். காடுகளிலே மேய்கின்ற பசுக்களின் சாணங்களை கொண்டு செய்வது அணுகல்ப திருநீர். தொழுவங்களிலிருந்து எடுத்த சாணத்தை தீயிலிட்டு எரித்து உருவாக்குவது உபகல்ப திருநீர். இதுவே நாம் பயன்படுத்தும் திருநீர். தரையில் விழுந்து கிடக்கும் சாணங்களை எடுத்து தயாரிப்பது அகல்பம். சாம்பலாகி வரும் திருநீர் மும்மலங்களையும் எரிக்கும் சக்தி வல்லது. நெற்றி முக்கியஸ்தானம், பருவ மத்தி ஜெகத்வசியத்தை செய்யக்கூடியது, சித்துக்களை செய்யக்கூடியது. எனவே சித்தர்கள் திருநீற்றின் பெருமையை தாங்கள் அணிந்து அதையே பிரசாதமாக தருவதினாலே பல்வேறு நோய்களை நீக்க வல்லார். தபோவனம் ஞானானந்த சுவாமி ஒரு சிட்டிகை திருநீர் தருவார். இது அணிந்தால் போரும், அனைத்து விதமான நன்மைகளும் உமக்கு நாடி வரும், தேடி வரும் என்று கூறுவார். அவ்வாறே அவர் விபூதியை பொட்டலம் மடிப்பதும் அழகு. காலையறைக்கான் டீஸ்பூன் அளவுதான் இருக்கும். ஒரு முறை இட்டுக்கொண்டால் நெத்தியில் வைக்கலாம். ஒரு சிறு அளவுதான் இருக்கும். அதை அழகாக மடித்து பிரசாதமாக தருவார். விபூதியை கொண்டு ஜபம் செய்யலாம், மந்திரிக்கலாம், யந்திரங்களை உபயோகப்படுத்தி மருத்துவ குணங்களுக்கு பயன்படுத்தலாம்.
மோதிர விரலால் கொள்ளலாம், மும்மரல்களால் இட்டுக்கலாம். தலை நடுவில் நெற்றி, மார்பு நடுவில் தொப்பில் மேல் இடது தோல் வலது தோல், இடது கை நடுவிரல், வலது கை நடுவில், வலது மணிக்கட்டுகள், இடது வலது இடுப்பு, இடது வலது கால் நடுவில், முதுகுக்கு கீழ், கழுத்துக்கு இருபுறங்களும், வலது காதில் ஒரு பொட்டு, இடது காதில் ஒரு பொட்டு என்று 18 இடங்களில் திருநீர் ஐமாறு சைவ ஆகமங்கள் கூறுகின்றன. திருநீரை கொடுப்பவர் தவப்பயன் பெற்றவர், பெறுபவர் அனைத்தையும் பெறுகின்றார் என்று அகத்தியர் கூறுகின்றார். ஆன்மீக பலமும் தேகபலமும் பெருக, இடையூறுகள் யாவும் விலக, நினைத்தவை யாவும் இனிமையாக சிறக்க, அனைத்து விதமான 16 வித பேறுகளும் நம்மை நாடிவர ஞானசம்பந்தன் திருவாக்கிலே உயர்ந்ததான ஆச்சரியமான மகா விசுவாசத்தை கொண்டவாறு அனைவரும் இதனை பெற்று இதனை பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும். அவருடைய திருப்பதிகத்தை ஓதி நம் சுற்றத்தாரும் மற்றத்தாரும் நண்பர்களும் உலகில் எவர் பொருட்டும் நாம் இதை ஓதலாம். அவர்களுக்கு இதை பிரசாதமாக அளிக்கலாம். அவர்கள் நோய் நீக்கம் பெற வேண்டலாம். இறைவன் மகா கருணை நிறைந்த பெரும்பள்ளல் கருணை சாகரம். அப்பரமசிவனாருக்கு மிகவும் பிடித்தமான திருநீரும் ருத்ராட்சமும் அணிந்து அவன் அடியார்களுக்கு தொண்டு செய்து உழவாரப்பணி செய்து அடியார்கள் பசுப்பினி நீக்கி மகாஸ்வர பூஜை செய்துவிட அனைத்து விதமான நோய்களும் நீங்கும். இதற்கு ஞானசம்பந்தரே சாட்சி. அவருடைய திருநீற்று பதிகத்தை எக்காலமும் ஓதலாம், இரு காலமும் ஓதலாம். நோய்வாய்ப்படுத்தியிருக்கும் பெரியோர் முன் அமர்ந்து ஓதி அவர்களுக்கு விபூதி இடலாம். இது சகல விதமான பயன்களையும் தரவல்லது என்பது ஆருடைப்பிள்ளையின் அருள் வாக்கினாலே. இதன் மேல் நம்பிக்கை வைத்து அனைவரும் இதை பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் யாசித்து விடைபெறுகின்றோம். வாழ்க அந்தனர் வானவராணினம் வேள்க தன் புனல் வெந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தேரவே வன்முகில் வழாது பெய்க வழிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மென்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கைலைமலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் நம சிவகாமி ஜெகதம்பிகே சிவகடாட்சம் பரிபூர்ணம்.